பனங்கிழங்கு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட்னு கூட சொல்லுவேன். இது வரைக்கும் பனங்கிழங்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அந்த பொங்கல் டைமில் சீசனுக்கு 1 நாள் 2 நாள் நம்ம சாப்பிட்றோமே தவிர அதுக்கப்புறமா பெருசாக கண்டுக்கிட்டது கிடையாது. பனங்கிழங்குல வந்து நார்ச்சத்து ரொம்ப அதிகம், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம், ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகம். ஸோ பனங்கிழங்க ரெகுலராக கிடைக்கிறப்போ தயவுசெய்து பனங்கிழங்கு ரெகுலராக முடிஞ்சாலும் ஒரு நாளைக்கு 1 கிழங்கு 2 கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க. இல்லாத பட்சத்தில் இப்போ பனங்கிழங்க பவுடர் பண்ணி நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க, நாங்களுமே சேல் பண்ணுறோம். நம்ம மார்க்கெட்டில் இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி அல்லது நார்மலாக பண்ணக்கூடிய இட்லி, அதாவது பொரியலில் கூட ஒரு 2 ஸ்பூன் டெய்லி ஆட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நார்ச்சத்தை வந்து அது உங்களுக்கு கொடுக்கும். அந்த நார்ச்சத்தை நீங்கள் எடுக்கிறப்போ உங்களோட டயபெட்டிக் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கே நிறைய நீங்கள் கார்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டில் ஃபைபர் இருக்கா அப்படின்ற ஒரு, அதாவது ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்களான்றதை தாண்டி ஃபைபர் இருக்கா அப்படின்ற ஒரு இதுக்குலையும் போகுது. ஸோ நார்ச்சத்து அதிகமாக உள்ள ஒன் ஆஃப் த நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து பனங்கிழங்கு. ஸோ கிடைச்சா தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது போக அதுலேருந்து வரக்கூடிய நுங்கு, அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து அந்த கோடை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருமுக்கு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சென்னையிலேருந்து எல்லா சிட்டிலையும் உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் நல்ல ஒரு குளிர்ச்சிகரமான நியூட்ரியன் ரிச் ப்ராடக்ட் அது.